அண்ணே வணக்கம். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அண்ணே இப்ப திருப்பரங்குன்றம் தீபத் தூணில் விளக்கு ஏற்றுவது சம்பந்தமாக ஒரு சர்ச்சை. அது கோர்ட்டு உடைய நீதிமன்ற உத்தரவை அரசு ஏற்க மறுத்து அ மேல்முறையீடு செஞ்சது. அது ஒருபுறம் இருந்தாலும் கூட, அந்த தீபத்தூண் அப்படி என்பது குறித்து பல கருத்துக்கள் நிலவுது. உங்களுக்கும் அந்த கவனத்திற்கு அந்த கருத்துக்கள் வந்து சேர்ந்திருக்கும். அந்த தீபத்தூண் குறித்து உங்களுடைய கருத்து என்னண்ணே? மரியாதைக்குரிய எல்லோ லோட்டஸ் வாயிலாக எல்லோ லோட்டஸ் நேயர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் உலகவாழ் அத்தனை உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இனிய எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதேபோல எல்லோ லோட்டஸ் தளத்தை கடும் சிரமங்கள் மத்தியில் தொடர்ந்து அன்றாட பிரச்சனைகளையும் உலக பிரச்சனையும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக அரும்பாடு பட்டு செயல்பட்டு வருகின்ற அன்பு தம்பி தினகரன் ராசன் அவர்களுக்கு சிறப்புமிகு பொங்கல் வாழ்த்துக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற 26 உங்களுக்கு ஒரு எழுச்சியான ஆண்டாக இந்த நாட்டிற்கும் உங்களுக்கும் திகழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, நீங்கள் கேட்ட அறுபடை வீடுகளில் ஒன்றாக திகழ்கின்ற மதுரையிலே அமர்ந்திருக்கின்ற திருப்பரங்குன்றம் பல ஆயிரம் ஆண்டுகளாக உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த இந்துக்களுடைய நம்பிக்கையாக கருதப்பட்டு அதன் முதல் படை வீடாக கருதி வணங்கி வருவது மண் முந்தியதோ உத்தர ஓசை மங்கை முந்தியதோ என்று சொல்லுவார்கள். உத்தர ஓசை மங்கை. அதே போல திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற கந்தபெருமானை மக்கள் வழிபட்டு வருவது உலகறிந்த ஒரு நிகழ்வாகும். எல்லா மதத்திற்கும் ஒரு உதயம் என்று ஒன்று இருக்கிறது. அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி, சீக்கா இருந்தாலும் சரி, பௌத்தம் சமணத்திற்கெல்லாம் ஒரு தோற்றுவித்தல் இருந்தது. இன்னார்தான் அதை உருவாக்கினார்கள் இருந்தது. ஆனால் 5-6 பிரிவுகளை உள்ளடக்கிய இந்து மதம் முருக வழிபாடுக்கே என்று தனி மதமே உண்டு. 5-6 மதங்களில் இந்த குமரன் அதை பின்பற்றி ஆண்டாண்டு காலமாக வணங்கி தொழுது வருகிறது என்பது தங்களுக்கு தெரிந்தது. இந்த தீபமேற்ற பிரச்சனையில் யாருக்கு அந்த உரிமை உண்டு, எங்கே ஏற்றப்பட வேண்டும், ஏன் ஏற்றப்பட வேண்டும் என்பதை இன்று உலகம் முழுவதும் ஒரு விவாத பொருளாக்கி ஒரு தேவையற்ற மத கலவரங்களை உண்டாக்கின்ற ஒரு பெரும் முயற்சியாக தமிழக அரசே செயல்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டை இங்கு பதிவு செய்கிறேன். காரணம், 1996 அங்கே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றைய இந்து முன்னணி தலைவராக திரு ராமகோபால்ஜியுடன் பயணம் செய்தவர்கள் நாங்கள். அன்று இந்துக்கள் விழா என்பதை விட அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய எல்லையாக இருந்தது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அன்றைய செய்தித்தாள்கள் எல்லாம் வந்திருக்கிறது. உங்களுக்கு நாடறிந்த உண்மை, விவாதங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற பொழுது 1915 திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கின்ற பள்ளிவாசல் பழுது நீக்கி கட்டடம் கட்டுகின்ற பொழுது வழக்கு தொடரப்பட்டு அது 1920 பிரிவு கவுன்சில் மற்றும் உள்ளூர் வரை
பல தீர்ப்புகள், இது எல்லாம் தெரிந்த உண்மை. ஆனால் இதில் மறைக்கப்பட்ட உண்மையை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனக்கு இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில் தமிழ் சமூகமாக இருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர்களுடைய அடையாளம் அது. இங்கே தமிழ் சமூகத்தை முற்றலும் மோதலும் செய்து கொண்டு ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற சமூகங்களுக்கெல்லாம் அந்த திருப்பரங்குன்ற மலையில ஓர் நிகழ்ச்சிக்கு இன்னென்னாருக்கு முதன்மை, இன்னென்னார் வழிபாடு செய்ய வேண்டும், இன்னென்னாரு அந்த முருகனுக்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் தமிழ் சமூகங்களுக்கு. அந்த உரிமைகள் எல்லாம் கேட்டு பெறாத காலத்தினாலே இன்று ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழலாகி ஒரு மதக்கலவரமாக மாறி வந்திருக்கிறது சொன்னால், இந்த உரிமைகளை வேண்டுகின்ற தமிழ் சமூகம் அதனுடைய உரிமையை கேட்க தவறியது விளைவாக இன்று பலர் இதை அரசியல் அறுவடையாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த லோட்டஸ் வாயிலாக பலர் சொல்ல தயங்கிய விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். காரணம், இன்று தொல்பூர்வ ஆட்சியாளர் இருக்கின்ற சாந்தலிங்கம் போன்றவர்கள், கீழடியில் ஆராய்ச்சியிலே தலைமை இருக்கிற அமர்நாத் போன்றவர்கள் பலரெல்லாம் அடையாளங்களையும் எச்சங்களையும் இந்த மண்ணினுடைய பாரம்பரியத்தில் மறைக்கிறதுக்கான திட்டம் அதுதான் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒன்று நாத்திக சிந்தனை, இல்லை கம்யூனிஸ்ட் சிந்தனை, இல்லை தேச விரோதத்துக்கு விரோதமான அடையாளங்களாக இவர்கள் விளங்கிக் கொண்டு தொல்பூர்வ ஆராய்ச்சி என்ற பெயரால் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவணங்கள் என்பது வெள்ளையன் ஆவணமாக இருந்தாலும் சரி, சோழ பாண்டியர்களுடைய கால ஆட்சியாலும் சரி, கல்வெட்டுகளும் ஓலைச்சுவடிகளும் சங்ககால இலக்கியங்களும் அதுதான் ஒரு வரலாற்று பதிவு. ஆனால் அதை பூரா மறைத்து வைத்துவிட்டு நீதிமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அந்த இடத்தில் என்று போகின்ற பொழுது நீதிமன்றத்தையும் குழப்பி, மக்களையும் குழப்பி, நீதி ஆட்சியாளரும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், மாண்புமிகு மதுரை நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து இந்த இடத்தில் தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவிட்டார்கள். மிகப்பெரிய சலசலப்பு. எதிர்ப்பு செய்தவர் யாரும் இஸ்லாமியர்கள் கிடையாது. கொடுமையிலும் கொடுமை. மதச்சார்பின்மை பேசுகின்றவர்கள், போலி ஜனநாயகம் பேசுகிறவர்கள், இறைபக்தியை நம்பிக்கையில்லாதவர்கள், தேச விரோத கருத்தை கொண்டவர்கள், அந்நிய சக்திக்கு மறைமுகமாக ஆதரவாக இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு கொண்டு ஒரு கும்பல் தான் அதை எதிர்த்து இவ்வளவு முதகம் ஆக்கியது என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்? நான் சொல்லியது போல, இந்த மண்ணின் மைந்தர்கள், உரிமை உள்ளவர்கள் அந்த உரிமையை தெரிந்து கொண்டால், அந்த பெருமையை தெரிந்து கொண்டால், ஒரு மிகப்பெரிய இணக்கமான சக்தி ஒன்றாகிவிடும் என்பதற்காக அதை மோதல் போக்கை கொண்டுவதற்கு அரசின் துணையோடு செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லிவிட்டால் சட்டத்தின் ஆட்சி, சட்டம் என்ன செய்யறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். மக்களும் சரி, அதிகாரிகளும் சரி, ஆட்சியாளர்களும் சட்டத்துக்கு உட்பட்டதே தவிர சட்டத்தை மீறி இந்தியாவில் மோடியும் கிடையாது, ஜனாதிபதியும் கிடையாது, முப்படை தளபதியும் கிடையாது என்பதுதான் நம்முடைய அரசின் சாசனம். ஆனால் ஒரு நீதிமன்ற உத்தரவு மதிக்கப்படாமல் தூக்கி எறியப்பட்டு ஒரு நீதிபதியை ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி அவமானப்படுத்துகின்ற கேவலமான நிலைமை பிரிவினைவாதிகளுடைய வெளிப்பாடு இந்த திருப்பரங்குன்றத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா ஆய்வாளர்களுக்கும் தெரியும். ஒருவன் சொல்லுகிறான் எல்லைக்கல் என்று சொல்லுகிறான், இன்னொருவன் சொல்லுகிறான் விளக்குத்தூண் என்று சொல்லுகிறான், இன்னொருவன் சொல்லுகிறான் அது சலவைக்கல் என்று சொல்லுகிறான். நில அளவைக்கல்னு சொல்றாங்க. அளவு என்பது 1800க்கு பின்னால் வந்தது. அத்தனைய ஆவணப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டு விஷயம் இங்கு தெரிந்து கொள்வது, எல்லைக்கல் என்பது வேறு, சர்வேக்கல் என்பது வேறு.
எல்லைக்கல் என்பது ஒருத்தருடைய எல்லையை நிர்ணயம் பண்ணக்கூடியது. சர்வேக்கல் என்பது தனிநபருடைய இடங்களையும் மற்றையும் பிரித்து பார்ப்பது. இந்த ரோபக்ஸ் மிக அழகாக அதை உலகம் முழுவதும் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு நதிகள் இருக்கிறது, கடல் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, எத்தனை கோயில் இருக்கிறது, வெள்ளையன் துல்லியமாக ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார். இதில் யாரும் மறுத்தளம் பேச முடியாது. ஆனால் அந்த ஆவணங்கள் எப்பொழுதும் அதிகாரப்பூர்வமாக அரசால் இது அரசு செய்ய வேண்டிய வேலை. இது என்ன, இந்த பிரச்சனை எதுக்கு மையமானது, இது யாருக்கு சொந்தமானது என்பதை அரசு ஆவணங்களிலிருந்து இதுவரை நாட்டு மக்களுக்கோ நீதிக்கோ முறையாக தெரியப்படுத்தவில்லை. வாக்குமூலத்தில் போடுகிறார்கள், அளவைக்கல் செலவைக்கல் எது என்று இதுவரையும் சொல்லல. ஆனால் இதே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்று சொல்லக்கூடிய சாந்தலிங்கம் அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்த அத்தனை கல்வெட்டையும் இந்த கொரோனா காலகட்டத்தில் படியெடுத்தார் என்று சொல்வார்கள். சாந்தலிங்கம் என்பவர் அவர் சொல்கிறார், இங்கே இஸ்லாம் பெருமக்கள் பள்ளிவாசலை வணங்கக்கூடியவர்கள், தர்காவை வணங்கக்கூடியவர்கள், சிக்கந்தா மோடி அங்கு இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், சிக்கந்தா சமாதி என்று சொல்கிறார்கள். ஆனால் அவரே சொல்கிறார், அவர் உடல் கோதிப்பாலத்தில் அடக்கம் பண்ணப்படுது என்று சொல்கிறார். இப்படி முன்னுக்கு பின்னால் முரண் பொழுது ஒரு வரலாற்று உண்மையை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக தன்னாட்சி கள்ளர்கள் என்று ஒரு தனி அதிகாரமிக்கவர்களாக மதுரையின் மேற்கு பகுதியை மையமாக கொண்டு கிழக்கு பகுதியிலே மேலூர் பகுதியில் இருக்க வெள்ளாளப்பட்டி போன்ற பகுதியில் ஒரு கள்ளர்களும், இங்கே மதுரை நாகமலைக்கும் வடக்கே நாகமலையும் தெற்கே குண்டாரும் கிழக்கே திருப்பரங்குன்றமும் மேற்கே கணவாயும் எல்லையாக கொண்டு தன்னாட்சி கள்ளர்களாக வாழ்ந்த வரலாறு எல்லா ஆவணத்திலும் இருக்கிறது. அவர்கள் 8 நாடாக 24 உபக்கிராமமாக உள்ளடக்கி ஒரு நிர்வாக கட்டமைப்பை கட்டி வந்திருக்கிறார் என்பதை அனைத்து ஆவணங்களிலும் இருக்கிறது. சஞ்சீவி எழுதிய வரலாறிலிருந்து, நீலகண்ட சாஸ்திரி எழுதியிலிருந்து, தர்சன் பிரிட்டிஷ்காரன் ஜாதி வழிபாடு எழுதியிலிருந்து, முக்குளத்தூர் வரலாறு எழுதிய முத்துத்தேவனிலிருந்து ஆவணங்களாக அடிப்படையில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது இன்னும் கூட மதுரை கெஜெட் நோட்டிபிகேஷன் எழுதக்கூடிய மதுரை ஆவண காப்பத்தில் 772 பக்கத்தில் இது ஆவணமாக இருக்கிறது. என்ன சொல்றீங்கன்னா 8 நாடு 24 உபக்கிரகம், அவருடைய வாழ்வியல், அவருடைய குலதெய்வ வழிபாடு, அவர்கள் எது வரைக்கும் பரவியிருக்கிறார்கள், எல்லை எது என்பதை நிர்ணயிக்கப்பட்ட கல்லாக அந்த கல் அங்கே நிறுவப்பட்டு அதில் ஒரு குறிப்பினர் அங்கே பெரும்பான்மையாக பிரமலை கல்லரும் மற்ற எல்லா சமுதாயம் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்களை திருமலை நாயக்கர் காலத்தில் இறப்பதற்காக 1600 மத்தியில் அவர்களை கீழே இறக்கி அவர்களுக்கு பல்வேறு பகுதிகளை கொடுக்கின்ற பொழுது தலைமை தாங்கியவர் அன்று திருமலை பின்னத்தேவன் என்று சொல்லக்கூடிய உரப்பன் ஊராண்ட உரப்பனுடைய தலைவன் பின்னத்தேவன் அவர்கள் தலைமையிலும் கருமாத்தூர் நம்ம சிவகங்கையினுடைய மன்னர் சிவதம்பி அவர்களும் குன்றி மாயத்தேன் அவர்கள் கருமாத்தூர் சேர்ந்தவர்களும் சாட்சி கையொப்பமிட எழுதியவர் மதுரை மேலவாசவாதியில் இருக்கின்ற குருசாமி கோணர் அவர்கள் எழுதி அவரால் திருமலை நாயக்கரோட வாளை பெற்று திருமலை பின்னத்தேவனுக்கு வழிவிட வேண்டும், இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், அது தன்னாட்சி பெற்ற வரி கொடுக்காத மக்களாக நீங்க வாழலாம் என்ற உரிமையை பெற்ற பட்டயங்கள் 1600 செம்பு பட்டயம். இது எத்தனை ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. பிரிட்டிஷ்கார புத்தகத்தில் பிரெஞ்சுக்கார புத்தகத்தில் இருக்கிறது. முக்குளத்தூர் வரலாறு முத்துத்தேவர், அதுதான் முக்குளத்தூர் வரலாறு மிகப்பெரிய ஆவணம். முக்குளத்தூர் வரலாறு முத்துத்தேவர் எழுதியது. அதில் எத்தனாவது செம்பு பட்டயம், எத்தனாவது தமிழ்நாடு அரசு கல்வெட்டு, எத்தனாவது வரிசைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டு அந்த புகைப்படங்கள் எல்லாம் ஒரு பதிவு செய்திருக்கார். இப்ப அந்த தீபத்தூண் எதனுடைய அடையாளமாக அங்க இருக்கு? அப்பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது, இரண்டாக பிரிகிறார்கள். ஒரு குடும்பம், ஒரு பள்ளி தர்காவுக்கு காவலராக தர்காவினுடைய நெருக்கமான உறவாக கொண்டு
தர்காவுக்கு பாதுகாவலராக தொடர்ந்து பணியாற்றி முதன்மை பெறுகின்ற பிரமலை கலைஞர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களையும் மலையை விட்டு இறக்க வேண்டும் என்று நாயக்கர் முடிவு செய்து அந்த திருமலை பின்னத்தேவனும் 8 நாட்டு கல்லர்களுடன் பேசி வைக்கின்ற கோரிக்கை வைக்கிறார்கள். நாங்கள் விளக்கு தூண் ஏற்றி கார்த்திகை தீபம் எங்களுக்கு முறைமை உண்டு. அதாவது பங்குனி உத்தரத்தில் ஒரு தமிழ் சமூகம், தைப்பூசத்துக்கு ஒரு சமூகம், அப்படி எல்லா சமூகத்துக்கும் தேவேந்திர குலத்துக்கு ஒரு மரியாதை, ஆசாரிகளுக்கு விஸ்வகர்மாவுக்கு ஒரு மரியாதை, பிள்ளமாருக்கு ஒரு மரியாதை, அப்படி பல்வேறு சமூகங்களுக்கு ஒரு மரியாதை உருவாக்கி கொடுத்து வைக்கின்ற பொழுது இந்த பிரமலைக்கலர்களுக்கு கார்த்திகை தீபத்தை கொண்டு செல்கிறோம் ஏற்றுகின்ற உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த உரிமை வேண்டும், கார்த்திகை தீபத்தை ஏதுவது எங்கள் உரிமை என்று கோரிக்கை வைக்கின்ற பொழுது இந்த பகுதியிலே நான் சொன்னேன் அல்லவா 8 நாடு 21 உபக்கிரகம் என்று அவர்கள் பார்த்தால் தெரியக்கூடிய இடமாக பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்டு இந்த மக்கள் இந்த 8 நாடுகளில் வாழ்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் கார்த்திகை தீபம் உணவதற்காக யோசித்து அதை எல்லைக்கல்லாகவும் தீபத்தூணாக மாற்றினார் என்பதுதான் அந்த இடத்தில் நடப்பட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை. இதற்கான ஆதாரமாக நீங்க எல்லாம் இருக்கு. நீங்க 772 ஆவண காப்புல பாருங்க. தர்மத்துப்பட்டி போங்க, திருமங்கலத்துக்கு போங்க, தர்மத்துப்பட்டிக்கு தினகரசாமி திரு வீட்டில் போங்க, செம்புப்பட்டை இருக்கு. வெள்ளையனுடைய புத்தகங்கள் 2-3 புத்தகங்கள் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் நான். இதை அனைவருக்கு தெரியும். எல்லைக்கல் என்னன்னு சொன்னாங்க, இது யாருக்கான எல்லைக்கல் என்று யாராவது சொல்லியிருக்கார்களா? எல்லை என்றால் ஒரு நாட்டு எல்லையா, ஊர் எல்லையா, எந்த எல்லைக்கல்? எல்லைக்கல் என்று ஒரு விதி வேணும் அல்லவா? ஆதி காலத்தில் மருந்த மரங்கள் தான் இருந்தது எல்லையாக. எல்லைக்கல் என்றால் யாராருக்கான எல்லை தெரிய வேண்டும் அல்லவா? இதை குழப்பி இது ஒரு RSS பிரச்சனையாக, ஒரு பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனையாக, ஒரு இந்து முன்னணி பிரச்சனையாக கொண்டு சென்று இந்த பிரச்சனை ஏதோ இந்துக்கள் பிரச்சனை இல்லை, ஒரு இயக்கத்தின் பிரச்சனையாக திசை மாற்றி இஸ்லாம் மக்களுக்கும், இஸ்லாம் கூட சொல்ல முடியாதது, சுஷியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தர்கா வழிபாடு அங்க இருக்க முன்னோர் வழிபாடு தான். அதுவும் எங்க சந்தன காப்பு என்பது எந்த இஸ்லாமத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது? பத்தி கொளுத்துவது எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? கெடா வெட்டுவது எங்கே ஏற்றுக்கொள்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியது போல அல்லாஹ் தவிர எவனும் கிடையாது, எல்லை கிடையாது, திசை கிடையாது, உருவம் கிடையாது, திரும்பிய திசையெல்லாம் இறைவன் இருக்கிறான் நம்பிக்கை கொண்ட இஸ்லாம் சூசி என்ற பக்ரியர் என்று சொல்லக்கூடிய சித்தர் வழிபாடு. இங்கிருந்து சென்ற மக்கள் தான் முருக வழிபாடு சந்தனத்தை காப்பு செய்திருக்கிறார்கள். அதை அங்கேயும் மறக்காம வச்சிருக்கான். கெடா வெட்டி பழகினவை அங்கேயும் விலகாம வச்சிருக்கான தவிர அங்கே வேறுபட்ட மக்கள் இல்லை. சித்தர் வழிபாடும் ஒரு குலதெய்வாடும் இஸ்லாம் என்ற பெயர் இருந்து கொண்டிருக்கிறது. அதை மதக்காரமாற்ற தீய சக்தியில் முடிவெடுக்கிறது. அதுக்கு அரசும் துணை போகிறது. ஆகவே அந்த எல்லைக்கல் என்பது 8 நாடு 24 கிராமத்துக்கு கட்டுப்பட்ட திருமலை பின்னத்தேவனுடைய தலைமையில் இருந்த நாட்டிற்கு சொந்தமான எல்லைக்கல். அந்த எல்லைக்கல்லில் தீபம் ஏற்றினால் இந்த நான் சொன்னேனே, வடக்க நாகமலை, தெற்கே குண்டாறு, கிழக்கே திருப்பரங்குன்ற எல்லை, மேற்கே கணவாய் உட்பட்டு வாழ்கின்ற அத்தனை மக்களும் தரிசனம் பண்ணுவதற்காக அமைக்கப்பட்ட எல்லை தான் அந்த எல்லைக்கல் எல்லாம் தீபம் ஏற்றினார்கள் என்பது அத்தனை வரலாற்று ஆய்வாளருக்கு தெரியும். சொல்ல தயங்குகிறார்கள். இது ஒரு ஜாதி பிரச்சனையாக, ஜாதிக்கு பெருமை சேர்க்கும் என்பதற்காக. இது ஜாதி பெருமை அல்ல. இந்த மண்ணின் மைந்தர்களுடைய பூர்வீகக்கூடிய உரிமையை பெற்றார்கள். நாக்கிற காலத்தில் ஆவணங்களை அரசு வெளியிட வேண்டும். இப்ப இந்த திமுக அரசு இதனை கடுமையாக மறுத்து இந்து இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையாக உருவெடுத்து விடுவதற்கும் அதை பொது சமூகத்தில் விவாதிப்பதற்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இன்றைய தலைமுறைக்கு தெரியுமா என்று தெரியாது. நாங்கள் அடிப்படையிலேயே ஃபார்முலா கட்சிக்காரங்க. நேதாஜி, தேவர், மூக்கையா தேவர் புரட்சிகர சிந்தனையோடு தேசிய சிந்தனையோடு இருந்தவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய தேசிய பேசிய தலைவரும் சரி, இந்த நாட்டிற்காக அர்ப்பணம் பண்ணவரும் சரி, கலாச்சாரத்தை பண்பாட்டை காத்தவரும் சரி, இந்த நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்தவர்கள் யாரும் இங்கு தமிழ்நாட்டில் நினைவு கொள்ளப்படவில்லை. அதுபோக இந்திய தேசியத்திற்கு நேர் எதிராக தமிழ் தேசியம் பேசிய தமிழ் பற்றார்கள், தமிழ் இலக்கியவாதிகள், தமிழர் தலைவர்கள் யாரும்
இங்கே பதிவு செய்யப்படவில்லை. இடைப்பட்ட திராவிட என்பதுதான் பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறது. தொடர்ந்து எல்லா இடத்திலையும் கேட்டால் அதற்கு முதன்மையானவராக ஈவேரா மண்ணாக்குகின்ற முயற்சி தான் இங்கே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் 37 கட்சிக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்து இன்று வரை வெற்றிகரமாக நிறுவி கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஒன்று தமிழ் சமூகமாக இருக்கின்ற தேசியவாதிகளை தனிமைப்படுத்துவது, தமிழ் தேசியவாதிகளை தனிமைப்படுத்துவது, ஜாதிய தலைவர்களை தனிமைப்படுத்துவது, ஜாதிக்காக போராடுறவர்கள் ரவுடியாக்குவது, தமிழ் மொழிக்காக தன்னை அர்ப்பணித்த அறிஞர் மக்கள்லாம் பிச்சைக்காரனாக்குவது, வறுமையில் வாழ வைத்து அவளை கொள்ளுவது, சொல்லன்னா அடக்குமுறையை கொடுப்பது, பெருஞ்சீத்தினால் ஆரம்பித்து அருக்கோ வரை, தமிழரசிலிருந்து புலவர் கலைய பெருமாள் வரை, மரமலையாடியிலிருந்து மிகப்பெரிய மாப்பூசி வரை, ஆதித்யநாதிலிருந்து இன்று வரை தமிழை தாய்மொழியாக கொண்டவன் எவனும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று சொன்னால் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை திட்டமிட்டு மூளைச்செலவு செய்து 100 ஆண்டு கால வெற்றி பெறுவதிலே திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை இருக்கிறது. அது முத்தாய்ப்பாக சிறுபான்மை பெரும்பான்மை என்ற அரசியலை முன்வைப்பது, தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தவன் என்ற நிலைப்பாடை உருவாக்குவது, திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாம் பெருமக்கள் அணியணியாக திரண்டுவதை எதிர்த்தார்களா? எந்த மக்களும் எதிர்க்கல. உயர்நீதிமன்ற தீர்ப்பு 10 பேர் கொண்ட குழு ஏற்ற வேண்டும் சொல்லிய போது மத்திய பாதுகாப்பு உடைய போது இஸ்லாமியர்கள் மறித்தார்களா? இல்லை. ஆனால் அரசு அந்த செய்தது. பிரிவினைவாதிக்கு துணை போனது காரணம், தமிழகத்தில் தமிழர்களாய், இந்தியர்களாய், இந்த மண்ணின் மொழிக்கு சொந்தக்காரர்களாய், பூர்வீக குடிகள் ஒன்று சேரால் தடுக்கின்ற மிகப்பெரிய சூதும் சூழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை சூழ்ச்சி கொண்டிருப்பதுதான் இதுக்கு ஒரு முன்னுதாரணம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சம் திருத்தணி சம்பவம். மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றாரு, கஞ்சா வியாபாரமே எங்கேயும் இல்லை, தமிழகத்தில் எங்கும் கஞ்சா விற்கப்படுவதில்லை, அப்படின்னு நடந்தால் நீங்கள் தகவல் கொடுக்கலான்னு பொதுமக்களை நோக்கி சொல்றாரு. பொதுமக்கள் தகவல் கொடுத்து நடவடிக்கைக்கு தகுதியற்ற அரசுக்கு தகுதி இல்லை என்றுதான் அர்த்தம். தகவல் கொடுத்து கைது செய்வதற்கு அரசு உனக்கு தனித்துறை அதிகாரம், பம்பம், ஆணவத்தின் உச்ச எல்லாத்தையும் கொடுத்திருக்கின்ற அரசு பொதுமக்களை பாதுகாப்பதான். கஞ்சா எங்க இருக்குன்னு சொல்வதற்கு காவல்துறை எதற்கு? தனி மனிதனே நடவடிக்கை எடுத்து விடலாம். இது யாரும் சட்டத்தால் தடுக்க முடியாது. சாதாரணமாக ரோட்டில் ஒரு குடியாரன் சொன்னால் கூட குடிச்சிட்டு பேசுகிற ஓரமாக போகின்ற பண்பு எனக்கு உண்டு. ரோட்டில் ஒரு தவறு செய்தாலும் தட்டி கேட்கின்ற பண்பு மனிதாவனுக்கு உண்டு. சட்டம் என்ற போர்வையில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் காவல்துறை முழு நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பது பொருள்தான் இதனுடைய அர்த்தம். சட்ட ஒழுங்கை பற்றி சொல்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றல்ல நேற்றல்ல, இன்று நேற்றல்ல, எப்பொழுதெல்லாம் இங்கே ஒரு உண்மையான தமிழக ஆட்சி வரையும் கலவரத்தை உண்டாக்கும், எப்பொழுதும் மக்களை மாயையில் வைத்திருக்கும். அது சினிமா மாயா இருக்கலாம், போதை மாயா இருக்கலாம். சுய சிந்தனை அற்றவர்களாக தமிழகத்தை வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, திராவிட இயக்கத்தினுடைய, திராவிட ஆட்சியாளர்கள் என்பதை, திராவிட சித்தாந்தமே தமிழக மக்களை சுய சிந்தனையோடு என்றும் யோசிக்கப்பட்டதில்லை. ஆகவே சட்ட ஒழுங்கை பற்றி பேசி செல்லும் பொழுது சட்டம் ஒழுங்கு என்பது இவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தால்தான் இவர்கள் நிம்மதியாக ஆட்சியாள முடியும். திருநெல்வேலியிலே ஜாதி ரீதியாக கொலை, சிவகாசியிலே கொலை, ராமநாதபுரத்திலே கொலை, எல்லையில் கூட செத்திருக்க மாட்டான்டா சண்டாளைங்க. ஜாதி கலவரத்தில் 3 ஆண்டுகள் 500க்கு மேற்பட்ட இளம் சக்தியை ஆற்றி ரோட்டில் விட்டுருக்கோம். 500க்கும் மேற்பட்ட ஜாதி கலவரம் என்ற சிக்கிய விஷ விதையை 500க்கும் மேற்பட்ட எல்லையில் கூட யுத்தத்தோட கூட செத்துக்க மாட்டான். ஏன் செத்தவனுக்கும் தெரியல, ஏன் கொண்டவனுக்கும் தெரியல. அப்படி ஆபத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசு திருத்தணி பிரச்சனை சொல்லுகின்ற போது தாக்கப்பட்ட வெளி மாநிலத்தை சேர்ந்தவர். இவருடைய விதை அதுதானே. திராவிட இயக்கத்துடைய விதையை
அந்நியனே வெளியேறு, சேட்டுகளை வெளியேற்று என்று போராட்டம் நடத்துவார்கள். சௌராஷ்டிரா மக்களை வெளியே செல்கின்றார்கள். இது தொடர்ந்து திராவிட இயக்கம் 44க்கு முன்னால் 39 ஆரம்பிக்கிற மண்ணின் மன்னர்கள் ஆள வேண்டும், அந்நியர்களை வெளியேறு என்று கோஷங்கள் தான் இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு சரியாக இருந்தது. உதாரணமா சொல்லணும்னா, அன்னைக்கு மதுரை போன்ற பகுதியிலே, பரமக்குடி போன்ற பகுதியிலே, நிலக்கோட்டை போன்ற பகுதியிலே சௌராஷ்டிரா மக்களை ராஜஸ்தான் ஸ்டேட்டுகளை விரட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இயக்கம். அருமைக்குரிய பிரிவர் தலைவர் தேவசகாயத்தை கூட அந்த சமூகத்தை புறக்கணிக்கின்ற பொழுது, எதிர்க்கின்ற பொழுது நாங்கள் மதுரையில் அவரை நகர்மன்ற தலைவருக்காக வேட்பாளர் நிறுத்தினோம். இது நான் சொல்லல. இந்த அந்நிய வடமாநிலத்தவர்களை விரட்ட வேண்டும் என்ற கோஷத்தை திராவிட இயக்கம் அதிகப்படுத்தும் போது அதை கடுமையாக எதிர்த்தது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும். காங்கிரஸை சமாளித்து விட்டோம், ஆனால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சமாளிக்க முடியவில்லை என்று மரியாதைக்குரிய முன்னாள் மதுரை முத்தவர்கள் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். வெளியில் தொழிலாளர்களை மிரட்டுகிறது, தொடர்ந்து இந்த மொழி சிறுபான்மை பேசுவது, கிந்திக்காரன் சொல்றது, தமிழ்காரன் சொல்வது, வட இந்தியா என்பது, தென் இந்தியா என்பது இவருடைய சித்தாந்தத்தில் அடிப்படையில் மிக ஒரு விஷயம். திருத்தணியிலே தாக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் இங்கே பேசுகிறார்களே தமிழர்கள், பீகாரிகள், பானிபூரிகள், வட இந்தியர்கள், இந்தியர் என்று சொல்லி இவனுக்கு என்ன வெக்கங்கட்ட நாய்கள் பேசுவார்கள், ஆட்சி அதிகாரம் என்று பேசுவார்கள். ஆனால் என்னுடைய தொப்புள் கொடி உறவும் இந்த மண், தமிழகத்து மண்ணுகளும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மன்னர்கள் உலகம் பூரா விருந்திருக்கிறான், இந்தியாவோட விரிஞ்சிருக்கான். அவன்லாம் வந்து அவனுக்கு வாழ்வாதாரம் தர முடியுமா? கடித்து விரட்டினால் மும்பையை விரட்டப்பட்டார்கள் சிவசேனாவால், தமிழர்கள் விரட்டப்பட்டார்கள் மும்பையிலே. அதை தடுத்து தமிழரசு நிறுத்தவில்லை, தனித்தமிழ் சேனை என்று வைத்திருந்த அண்ணன் நகைமோகன் தான் தடுத்தார்கள். பால்தாக்கரோடு இருந்த நட்பை பயன்படுத்தி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக சிவசேனா தலைவர் பால் தாக்கரேவை பேச வைத்தது தனித்தமிழ் தலைவர் அண்ணன் நகைமோகன் அவர்கள். அவரை பற்றி நீங்க எத்தனை தெரியும்? அப்படி நாட்டு எல்லைக்கு இல்லை, ஜாதிக்கு ஜாதி, மதத்துக்கு மதம், நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு மாநிலம் பிரிவினை உருவாக்குகிற தீய சக்தி தான் இந்த தேச விரோத சக்திகள். எப்போதும் இந்திய தேசியத்தோடு நெருக்கமாகிடக்கூடாது, இந்தியா என்ற தேசத்தில் நெருக்கமாகிடக்கூடாது. எப்பொழுதும் அந்த பிளவை செய்து கொண்டிருக்கிறதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது, விசவிதையை பரப்பி இருக்கிறது என்பதற்காகத்தான் வடநாடு, தென்னாடு, இந்தி, தமிழகம் என்ற பிரச்சனையினுடைய தாக்கத்தின் உச்சத்தில் மூல கிளம்பிய ஒரு சில தம்பிமார்கள் போதை கலாச்சாரத்தால் இவர் பொய் பிரச்சாரத்துக்கு அடிமையாகி இந்த தவறான நடவடிக்கையை கையாளுகிறார்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை தமிழக அரசு கண்டிக்கிறதோ இல்லையோ, நான் ஏற்கனவே நம்முடைய பேட்டியில சொல்லியிருக்கிறேன். 67 மோடி செய்த தவறை, நேரு செய்த தவறை, காமராஜர் செய்த தவறை மோடியும் செய்யக்கூடாது, காங்கிரஸ் செய்த தவறை பாரதிய ஜனதா கட்சியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். காரணம், அதிகாரம் இருக்கின்றதனால் பிரிவினவ சக்திகள் இங்கே கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டை வேட்டைக்காடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பிடிபட்ட மெத்தேடிலிருந்து போதைப் பொருள் அத்தனையுமே இங்குதான் புடைவிடுகிறது, இங்கிருந்தால் உலக நாடுக்கு செல்கிறது. அதற்கு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவாக இருக்கிறான்னு சொல்லி பல விசாரணைகள் வந்திருக்கிறது. ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா மத்திய அரசால் இல்லை என்றுதான் சொல்லுவோம். இப்போ அதாவது ஃபார்வர்ட் பிளாக், பாரதிய ஃபார்வர்ட் பிளாக்ன்றதுனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட. ஐயா முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரர். தமிழக அரசு விளம்பர பதாகையை, சாதி தலைவர்களுடைய பதாகையை எடுக்கணும், அகற்றணும்னு சொல்லி ராமநாதபுரம் பகுதிகளில் பல இடங்கள்ல போர்டை வந்து பதாகையை விலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் ஒரு ஃபார்வர்ட் பிளாக், ஆனால் அவரை ஒரு சாதிய வட்டத்துக்குள் புகுந்து இந்த அரசு அந்த பதாகையை நீக்குகிற செயல் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு புறம் கோர்ட் உத்தரவை மீறி தீபத்துக்கு மேல்முறையீடு நடக்கிறது. இந்த முரண்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தமிழ்நாட்டினுடைய துரதிஷ்டம், தமிழகத்தினுடைய சாபக்கேடு. நான் ஆரம்பத்தில் சொல்லியது போல நான் பல
நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தன்னலங்கிறதால தேசிய தலைவர்கள் எல்லாம் ஜாதி தலைவராக ஆக்கப்பட்டார்கள். பிரிவினவாதிகள் எல்லாம் தமிழர் தலைவராக ஆக்கப்பட்டார்கள். பிறமொழியாளர்கள் எல்லாம். அதுக்கு பல உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும். இன்று தமிழ்நாட்டில் தேவர் படத்தை, அம்பேத்கர் படம், இமானுவேல் சேகரனால் படம், வஉசி படம், யாரு நிறைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய படங்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் இங்கே வேலையில் என்பது மிக ஆழமாக இருக்கிறார். எவ்வளவு வேகமாக அந்த திணிப்பை ஏற்படுத்த வேண்டுமோ, அண்ணாதுரையை கூட மறந்துவிட்டு ஈவேராவை முன்னிலைப்படுத்துகின்ற பாங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ராமநாதபுரத்திலே கருணாநிதியின் பெயர், வீரம் சிறந்த திருநெல்வேலி பேருந்து நிலையத்திற்கு ஈவேரா பெயர், இதெல்லாம் யார் கேட்க ஆள் இருக்கிறார்? தொடர்ந்து இப்படி ஒரு மூலச்செலவை செய்யப்பட்டு தேசிய தலைவர் பேசினால் சங்கி, தேசிய தலைவர் வந்தே மாதரம் என்று சொன்னால் சங்கி, பாரத் மாதா கே ஜெய் என்று சொன்னால் அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கோசம், பாரத் தாயின் தமிழ் புதல்வர்கள் நேதாஜி, தேவர், வஉசி போன்றவர்கள் எல்லாம் என்பதை மறந்துவிட்டு தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மரபுகான யுத்தம் தேசியத்துக்கு எதிராக நடைபெற்று வருகிறது. இந்திய தேசியத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் அடையாளங்கள் அளிக்கப்படுவதற்கான காரணங்கள் இது ஒன்று. இதை இவருக்குள் மோதிக்கொண்டு யாருடைய பெயர் வைப்பது, யாருக்கு மணிமண்டபம் வைப்பது, யாருக்கு விழா எடுப்பது என்கின்ற முரண்பாடுகளை தவிர்த்துவிட்டு கிமுல என்ன நடந்தது, கிபியில என்ன நடந்தது என்ற விவாதத்துக்கு இன்றைய தலைமுறை சொல்லாமல் இப்படிப்பட்ட விஷயங்களை எந்த தலைவனையும் மக்கள் வழிபடக்கூடிய, எந்த தலைவன் நேசிக்கக்கூடிய தலைவனுடைய அடையாளங்களை அளித்தால் இவன் அந்த தலைவனை பெயரை சொல்லி வாழ்பவன், அந்த தலைவரை பெருமையாக சொல்வதை வாழ்ந்து கொண்டிருப்பவன், அந்த தலைவனை சபையிலே ஓங்கி பேசுவன். இது தட்டி கேட்கவில்லை என்றால் நடமாடும் பிணத்துக்கு சமானமாவான். இதை அரசு ஊக்குவித்து அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் இங்கு தவறான விசவிதைகள் மீண்டும் ஆழதரட்சமாக பரவும். ஆகவே தேசிய சக்திகளும் இந்த மண்ணின் மைந்தர்களும் ஒரு முக்கிய முடிவெடுத்து ஒரு ஆரோக்கியமான நாட்டுப்பற்றோடு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற தமிழக அரசு இதை செய்யும். செய்யாது என்றால் தான் புதுசாக இருக்கும். இதெல்லாம் செய்வார்கள் என்பது தெரிந்ததுதானே. இறுதியாக ஒரு கேள்வி. முத்துராமலிங்கத்தை ஒரு பெயர் வைப்பதற்காக உண்ணாவிரத போராட்டம் நடத்துறீங்க விமான நிலையத்திற்கு. அதற்கு முன்னால் நீங்க கேட்ட கேள்வி தொடர்ச்சி. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தேசிய தலைவர்கள் முத்துராமலிங்கத்தை உட்பட்ட பல்வேறு தேசிய தலைவர் படம் அகற்றப்பட்டது என்று சொல்லியிருக்கு. ஆமா, உங்களுக்கு அது மட்டும் தான் கண்ணு தெரியுது. ஆனால் தமிழ் தாயின் முளைப்பாலை அறிந்து தான் சார்ந்த சமூகத்துக்காக, அது ஜாதி ரீதியாகவும் சரி, பொது சிந்தனையோடு பொது வாழ்க்கைக்கு வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த நிலையை யோசித்து பார்க்கிறீர்களா? ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக அந்த வன்னியர் சமூகம் இன்று இரண்டாக பிளந்து அரசியல் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது. குடும்ப பிரச்சனையின் காரணமாக வச்சுக்கலாமா? அது ஏதோ பிரச்சனை இரண்டாக பிளந்திருக்கிறதா இல்லையா? ஆமா ஆமா, கிட்டத்தட்ட உடனே சாபக்கேடு. எங்களுக்கு கருத்து முதல் இருந்தாலும் கூட, அவருடைய சித்தாந்தத்தில் வேறுபாடு இருந்தாலும் கூட, புதிய தேவனத்துடைய கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தன் அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறார். அந்த தேவேந்திர மக்களை களத்துக்கு வர வைத்து போர்க்குளத்தில் நின்று போல பல்வேறு மோதல்களை உண்டாக்கினாலும் கூட அவருடைய கொள்கை ரீதியாக சிறை என்று கருதக்கூடிய சகோதரர் ஜான் பாண்டியன் அரசியல் அங்கீகாரம் இழந்து நிற்கிறார். புதிய நீதி கட்சி என்று சொல்லும் முதலியார் கட்சி அரசியல் அங்கீகாரம் இழந்து நிற்கிறது. கண்ணியமான சமூகம் என்று சொல்லக்கூடிய கொங்கு பகுதியில் அன்பு சகோதரர் தனியரசு தன்னுடைய கட்சியுடைய அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறார். இன்று பாராளுமன்ற உறுப்பினராலும் கூட கொங்கு ஈஸ்வரன் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து நிற்கிறார். ஏன்? ஃபாரூக் பிளாக் கட்சி அடையாளமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எந்தெந்த சமூகத்திற்காக, எந்தெந்த மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தானோ, எந்த மக்களுக்காக எந்த எல்லைக்கு சொல்வோம் என்று சொல்லி
அந்த சமூக மக்களுக்கு குரல் கொடுத்தானோ, அந்த சமூக மக்கள் மீது இயக்கம் கொண்டார்களோ, அவர்கள் எல்லாம் இன்று 2025 அரசியல் அனாதைகளாக அண்டி பிழைக்கின்ற நிலைமைக்கு நாங்கள் உட்பட அரசியல் அங்கீகாரத்தை பதிவை இழந்து, அரசியல் கட்சியின் அந்தஸ்தை இழந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொழுது, தேவர் படம் என்ன, வஉசி படம் என்ன, இமானுவேல் சேகரன் படம் என்ன, அம்பேத்கர் என்ன, எதையும் தூக்கி எறிவார்கள். இதை தலைவர்களும் சரி, இந்த தலைமுறையும் சரி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதோடு, புரிந்து கொண்டால்தான், உனக்குள் இருக்கின்ற ரத்த விரியை நிறுத்திவிட்டால்தான், உனக்கு இருக்க பகையை முடித்தால்தான், எதிரியை யார் என்று தெரியாமல், யார் எதிரி என்பதை அவர்கள் குறி வைக்காமல், அரசியல் அந்தஸ்து அதிகாரம் பெறாமல் தலைவருடைய வாழ்க்கையும் மடிந்து போகிறது, அவர் உழைப்பும் வீணாகி போகிறது, அவர் சிந்தனையும் மண்ணோடு மண்ணாகி போவதுதான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்பதற்கு இதெல்லாம் உதாரணம்.